சும்மா அதுவே இதுவே அப்படிலாம் வந்து கசகசம் பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்கு 96 படம் இருக்கு இல்லையா, அதாவது த்ரிஷாலாம் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டீசர் தான் வந்து இப்போ பிரேக் டவுன் பண்ண போகிறோம். டீசர் ஆரம்பிச்சோன்னா நம்ம விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து ஒரு கிளையில் அப்படியே ஜம்ப் அடிச்சு ஒரு காலை வச்சு பிடிக்கிறாரு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு பெரிய லென்ஸில் வச்சிருக்காரு. ஸோ இதை பார்க்குறப்ப தெரியுது அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னு. அதுக்கு அடுத்த ஷாட்டே அவருக்கு ப்ரொஃபஷனல் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹில்ஸ்லாம் இருக்குது. அது கீழே வந்து கார் வச்சுட்டு அதில் மேலே ஏறி படுத்திருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த காரோட கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குது. ஸோ லாங் டிரைவே வந்திருப்பார் போல இங்கே. அப்புறம் சிவனும் பார்வதியும் கலந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலையை காட்டுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ண ஷாட்டுக்கும் இப்போ இருக்க ஷாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்குது. அப்புறம் கையில் ஊறுகாய் மட்டையை வச்சுட்டு நாக்கு நீட்டிட்டு செல்ஃபி எடுக்கிறது, மூச்சு விட முடியாமல் பாலைவனத்தில் காரை நிப்பாட்டிட்டு எதிர்காத்து நோக்கி போகிறது, அப்புறம் சமவெளி பகுதியில் இருக்க சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா காரை ட்ரிஃப்ட் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட சேட்டைத்தனத்தையும் அவர் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியதுன்னா இந்த ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாடி வந்து ஒவ்வொரு இன்ச்சா வளர்ந்துட்டே தான் வருது. அதுக்கப்புறமா சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு ஜீன்ஸ் போட்ட ஒரு கால் வந்து நடந்துட்டு வருது. அது யாரும் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் காட்டுறாங்க, அவங்க தான் நம்ம த்ரிஷா. கடைசியாக நம்ம த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 96 அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க. ஒரு எல்லோ கலர் டாப் போட்டுட்டு வராங்க. டீச்சர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதே டாப் தான் போட்டே வராங்க. அப்புறம் விஜய் சேதுபதி மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒரு பலூன் வச்சுக்கிட்டு மிலிட்டரி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு தாடி நல்லா மொயமே நல்லா வளர்த்திருக்காரு. உள்ள வந்து ஒரு கிரே கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்த ஷாட்டே மெட்ரோ ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி த்ரிஷா கிருஷ்ணன் அப்படி டைட்டில் போட்டு உள்ள போறாங்க. அதுக்கு பேக் டிராப்ல நம்ம விஜய் சேதுபதியும் த்ரிஷா நின்று இருக்காங்க. இதுக்கு இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி மீட் பண்ண போனாங்க த்ரிஷா. அவங்க ஏதோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிட்டு இருக்காங்க டபரா செட்டோட. அப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரக்கண்ணில் ஒரு லுக் விடுறாரு. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து லைட்டிங்ல வந்து பிளர் பண்ணி பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படி ரொமான்டிக் லுக் விடுறாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு பாட்டாவோ இல்லை ஒரு சீக்வன்ஸாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குற லுக்கு பார்க்குறப்ப தெரியுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து திரும்ப மீட் பண்ணுறாங்க போல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக் விடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் கிளாஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உள்ள ஏறிப்பாங்க போல. ரெண்டு பேர் கை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி நகர்த்துறாங்க. இது கடையில் சின்னதாக நம்ம த்ரிஷா வந்து வெக்க வேற பண்றாங்க. அந்த நைட்டு ஃபுல்லாக த்ரிஷாவும் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக ரவுண்டு போவாங்க போல. அப்போ தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி கூட்டு போயிட்டு அவர் வச்சிருந்த அவ்வளோ பெரிய தாடியை வந்து சேவ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படியே அமுல் பேபி மாதிரி இருந்த நம்ம விஜய் சேதுபதி ஜுங்கா படத்தில் ஒரு ஒட்டு மீஸ் வச்சிருப்பாரு. அந்த மீசை இல்லாமல் இருந்து என்ன கெட்டப் இருப்பாரு, அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஸோ அப்படி ஸ்டைலாக முடிவு கொண்டார் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துப்பாங்க போல. அதை பார்க்குறப்ப வந்து ஒரு ஹோட்டல் ரூம் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஷாட்டே அந்த ஹோட்டலோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோட கார் நிற்குது. அப்புறம் நைட்டு லவ்ஸ் பண்றவங்க தனியாக வாக்கிங் போவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுரோட நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஜாலியாக லவ்லியாக போயிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சீரியஸ் ஆகிற மாதிரி அந்த ஹோட்டல் ரூம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து அழுகிற மாதிரி ஷாட் வச்சிருக்காங்க. சோஃபால அழுகுறாங்க, நடு ஹால் அழுகுறாங்க, பாத்ரூம்ல இருக்க டேப் முன்னாடி வந்து அழுகுறாங்க. ஸோ இப்படி ரொம்பவே எமோஷனல் கன்வே பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டீசர் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் எப்படி போகுதுன்னா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம த்ரிஷா மீட் பண்ணுவார் போல. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. அப்போ விஜய் சேதுபதியோட தாடி ட்ரிம் பண்ணக்கு அப்புறம் ரெண்டு பேர் போய் ஹோட்டல் ரூம் போறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் எமோஷனல் கன்வே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லவ்லியான ஒரு சாங்ல வந்து ஒரு மாண்டேஜா யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அதை அப்படி கட் பண்ணி மாற்றி மாற்றி போட்டு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசி ஷாட்டா விஜய் சேதுபதி ஒரு பிளாக் கலர் டீஷர்ட் போட்டு சப்வேக்குள்ள போயிட்டு இருக்காரு. பின்னாடி நம்ம த்ரிஷா இருக்காங்களே, அவங்க கிரே கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க. இந்த டீசர்லேயே வந்து ரெண்டு ட்ரெஸ் மாத்தின ஒரே சீன் தான். ஸோ அந்த ஹோட்டல் ரூமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திட்டு வேற எங்கேயும் போவாங்க போல. ஸோ இந்த டீசர்ல அவங்க எவ்வளோ எமோஷனல் ஆக்ட் பண்ணாங்களோ அதை வந்து சூப்பராக கன்வே பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கல் தான். ஸோ டீசரை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கபலமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் வந்து இதே மாதிரி எமோஷனலாக போச்சுன்னா அங்கேயுமே வந்து மியூசிக்கல் வைஸும் பிஜிஎம் வைஸும் கண்டிப்பாக மியூசிக் டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் கிடைக்கும். ஸோ இந்த டீசர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் எது அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வி டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.